வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மார்கழி 12ஆம் நாளான இன்று பெரியாழ்வாரின் கண்ணனின் திருமேனி எழிலை பாடும் பாடலான முத்தும் மணியும் வைரமும் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப் பதித்து தலை பெய்தால் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, ஒன்னுதலீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப் பதித்து தலை பெய்தால் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, ஒன்னுதலீர் வந்து காணீரே என்று யசோதை கண்ணனின் பாத விரல்களின் அழகை காண வருமாறு அங்கிருக்கும் ஆயர்குல பெண்களை அழைக்கின்றாள். கண்ணனின் பிஞ்சு பாதங்கள் எப்படி இருக்கின்றனவாம்? நல்ல தேர்ந்த முத்துக்களும் மாணிக்கங்களும் ஒளி வீசும் வைரங்களும் நல்ல பசும் பொன்னும் மாற்றி மாற்றி பதித்தது போல் ஒளி வீசும் நீல நிற பாதங்களில் விரல்கள் அமைந்துள்ளன. ஒளி வீசும் நெற்றியை உடைய பெண்களே, கண்ணனின் பாத விரல்கள் 10ஐயும் வந்து பாருங்கள் என்று அன்னை யசோதை அழைக்கின்றாள். இப்பாடலில் பெரியாழ்வார் கண்ணனின் பாதங்களில் உள்ள 10 விரல்களையும் ஒளி வீசும் முத்துக்கள், மாணிக்கங்கள், வைரங்கள் மற்றும் பசும் பொன்னுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். ஸ்ரீமன் நாராயணனே கண்ணனாக வந்து அவதரித்திருப்பதனாலும் கண்ணன் மேல் கொண்ட அளவில்லாத பாசத்தினாலும் பெரியாழ்வார் கண்ணனின் அழகு பொருந்திய திருமேனியை பாதாதி கேசமாக அற்புதமாக ரசித்து சுவைப்பட பாடுகின்றார். நாளை பனைத்தோள் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.